காயல்பட்டினம் பசியாற்றும் திட்டத்தினுடைய தலைவி அல்ஹாஜா சையத் ரிஸ்வானா ஆலிமா அருசியா அவர்களினுடைய அருமை தந்தையாரும் மொஹ்தும் ஜும்மா பள்ளியினுடைய முத்தவல்லியுமான நூஹ் சாஹிப் ஹாஜி அவர்கள் இன்று காலை 5 மணி அளவில் இந்த உலக வாழ்வை விட்டு இறைவனடி சேர்ந்திருக்கிறார்கள். ஒவ்வொருத்தரும் இன்றைக்கு அவங்கள பற்றி பேசக்கூடிய செய்திகள் 40 ஆண்டு கால மௌதும் பள்ளியினுடைய தலைவராக இருந்து அத்தனை நிர்வாக பணிகள்லையும் இவ்வளவு சிறப்பாக ஒருத்தரால் செயல்பட முடியுமான்னு இன்றைக்கி ஒவ்வொருத்தரும் பேசுகிறதும், அவங்களுடைய அன்பு மனைவியார் சொல்கிறாங்க, அழுதுகிட்டே சொல்கிறாங்க, பள்ளிவாசலில் இதுக்குன்னு இந்த தொகையை கொடுத்துட்டு வந்து உடனே டைரியில் குறித்து வச்சு எழுதக்கூடிய அந்த நாணயம், வாய்மை, நேர்மை, கடந்த தலைமுறையில் இருந்தவங்கெல்லாம் நம்மை விட்டு போய்கொண்டே இருக்கிறார்கள். கண்ணீரோடு அல்லாஹ்விடம் மன்றாடுகிறோம். இப்படிப்பட்ட நல்ல மனிதர்கள் எங்களுக்கெல்லாம் வழிகாட்டிகளாக இருந்திருக்கிறார்கள். யா அல்லாஹ், நாங்கள் சாட்சி சொல்கிறோம். எப்படிப்பட்ட பிள்ளைகளை இந்த உலகத்தில் விட்டுட்டு போகிறோம் அப்படிங்கிறது சதக்கத்துல் ஜாரியா, நிலையான தர்மம். அப்படி அவங்களுடைய பிள்ளைகள் அத்தனை பேரினுடைய அழகான வாழ்க்கை இந்த அன்பு தகப்பனாருக்கு சதக்கத்துல் ஜாரியாவாக ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை அடைவதற்கான திறவுகோலாக இருக்கும்னு நாங்கள் உளமாற நம்புகிறோம், நேசிக்கிறோம். அக்கா தங்கச்சி எப்படி கூப்பிட்டுக்குவாங்கன்னா, என்ன தாயி, வா தாயி, சொல்லு தாயி, சொல்லும்போதே எனக்கு உள்ளமெல்லாம் நெகிழ்ச்சியாகுது. இனிய உளவாக இன்னாத குரல் அப்படின்னு சொல்கிற அந்த காட்சியை இந்த குடும்பத்தில் நாங்கள் பார்த்தோம். இவ்வளவு அன்பையும் பாசத்தையும் உறவுகளை பேணுதல்ங்கிறதுக்கு இன்றைக்கு ஒரு அழகிய அத்தாட்சியாக இந்த தகப்பனார் இருந்திருக்கிறாரு அப்படின்னு நினைக்கும் போது என்னோட தகப்பனாருடைய ஞாபகம் வருது. அப்ப யாரோ ஒரு வழிமுகர் வந்து தெரியாம அவசரமாக மனதில் கழிச்சு போயிட்டாரு. அன்னைக்கு காலையில யாருமே இல்லை. இவங்க முதலாள வந்து இவங்களுக்கு சேர்த்து கிளீன் பண்ணிருக்காங்க, அது எங்களுக்கும் தெரியாது. அப்புறம் நாங்கள் கிளீன் பண்ணோம். பள்ளிவாசனுடைய பணியாளர்கள் வந்து மசாலா கரெக்டா 1 நாள் 3 ஆயிரத்தி வந்து 31 நைட்டே கூட சம்பளத்தை கையில் கொடுத்துருவாங்க. ஒரு நாள் உள்ள கிட்ட விட மாட்டாங்க. அந்த அளவுக்கு கரெக்டா கணக்கு இருப்பாங்க. மண்ணடிக்கிறதுக்காக நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருந்தோம். அது ரொம்ப சிரமத்துக்கு மண்ணில் அடிச்சிருந்தோம். அது மண்ணு வந்து கரெக்டா வருதா, எத்தனை வண்டி வந்துருக்கு கணக்கு பார்க்கறதுக்காக காலையில 8 மணிக்கே வந்து உட்காந்துருப்பாங்க. ஒரு வகுத்து துணியை கூட மிஸ் பண்ண மாட்டாங்க. எவ்வளவு மழையா இருந்தாலும் சரி, எவ்வளவு வெயிலா இருந்தாலும் சரி, கொலை வச்சு வந்து எல்லா வகுத்தையும் கரெக்டா உட்காந்துருப்பாங்க. அதெல்லாம் இந்த பள்ளிக்கு வந்து 34 வருஷம் 8 மணி இருக்கோம். இனிமேல் ஒரு ஆள் கிடைப்பாங்களா தெரியாது. அதெல்லாம் அவருடைய எல்லா நற்செயல்களையும் இந்த பள்ளிக்காக செய்த எல்லா சேவைகளையும் பொத்திக் கொள்ளணும். அதுக்கு நம்ம அனைவரும் வாசிவோம்.